அவங்களோட என்ன வீட்டு தேவைக்கோ எந்த பட்ஜெட்டுக்கு மாடு எடுக்கலாங்கண்ணா மார்க்கெட்ல இந்த ஈரோடு மார்க்கெட்ல நமக்கு எந்த பிரைஸ்ல இருந்து 40,000 ஆரம்பிச்சு 1.5 லட்சம் வரைக்கும் எடுக்கலாங்கண்ணா. நம்ம 50,000 கஸ்டமரும் பார்க்கணும், 1 லட்ச ரூபா கஸ்டமரும் பார்க்கணும். அவங்க தேவைக்கு அவங்க பட்ஜெட்டுக்கு அவங்களுக்கு மில்க் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாங்கண்ணா. 10 வரும்னு சொல்லியிருக்காங்க. 2 வேளைக்கு நீங்க கேட்டது அப்படிதான் கேட்டீங்களா? அப்படிதான் கேட்டாங்க. ஓகே ஓகே. உங்க பட்ஜெட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா பட்ஜெட்டுக்கு சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்தாருங்க. ஓகே ஓகே. இந்த சந்தைக்கு இதுதான் ஃபர்ஸ்டா? இதான் ஃபர்ஸ்ட்டுங்க. எப்படி இருக்குண்ணா சந்தையில மாடுங்க? நல்லா இருக்குண்ணா. நீ கான்டாக்ட் பண்ணேன் 2 வாரமா கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், வர முடிய டைம் இல்லாம ஆயிடுச்சு. அப்புறம் அண்ணன் பார்த்து கான்டாக்ட் பண்ணேன், காலைல 5 மணிக்கு வந்துட்டேன். அண்ணன் கேட்ட மாதிரி நல்ல குவாலிட்டியாக எடுத்து கொடுத்துருக்காப்ல. ஆனால் பரவாயில்ல, நான் நம்ம கேட்குற மாதிரி நம்ம குவாலிட்டிக்கு நான் பண்ணி பட்ஜெட் அனுசரிச்சு பார்த்து நல்ல தரமா எடுத்து கொடுக்குறாப்ல. இது எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க, எவ்வளவு கறந்த ஓகேண்ணா? ஆனா இது வந்து இப்ப இளமால ஒரு 10 லிட்டருக்குள்ள சொல்லிக்கிறாங்கண்ணா. 10 லிட்டர் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஈத்து. சரி சரி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சக்தி. இன்னைக்கு வந்து எந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்ட கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. ஓகே. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மாடு கேட்டாருங்க, அதனால வந்து எல்லா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருக்கீங்கண்ணா. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? ஒரு 10 மாடு எடுத்திருக்கீங்கண்ணா. 10 மாடு. ஓகே ஓகேண்ணா. எல்லாம் வந்து என்னென்ன பல்லு எடுத்துக்கீங்க? என்ன வந்து ஒண்ணு மட்டும் பார்த்தா உங்களுக்கு 6 பல்லுங்க. இது உங்களுக்கு 4 பல்லு போட்டுருக்குங்கண்ணா. இது உங்களுக்கு 6 பல்லுங்கண்ணா. இது 6 பல்லு முளைச்சு வந்துருச்சுங்கண்ணா. இது உங்களுக்கு 4 பல்லுங்கண்ணா. இதுவும் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இது ரெண்டும் 2வது லாக்டேஷனுங்க. எப்படி இருந்துச்சுன்னா விலைங்க? விலைக்கு முன்ன பண்ணி இருந்துச்சுங்கன்னா நம்ம தேவைக்கு வந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்து. அதிகமா இருந்துச்சா கம்மியா இருந்துச்சா? ஆனா விலை வந்து ஒரு நார்மலா இருந்துச்சுங்க. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்லுங்க. ஒரு மீடியமான விலையில இருந்துச்சுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. எப்பயும் போற விலை தானா? இல்ல மாட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுங்க பட்ஜெட் வைஸ்ல. ஓகே ஓகேண்ணா. எல்லாம் வந்து எந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க? நான் இன்னைக்கு கொஞ்சம் மார்த்தாண்டம், இங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிங்க, அப்புறமேல வந்து உங்களுக்கு என்னன்னா நம்பியூர் சொன்னாங்க. இங்க பக்கத்துல இருக்கு, வெளியிலும் போயிருக்குதுங்க. ஓகே ஓகேண்ணா. எல்லாம் வந்து என்ன வீட்டு தேவைக்கு ஃபார்ம் டைப்? எல்லாமே வீட்டு தேவைக்கு தானே. ஃபார்ம் டைப்ல யாரும் வரலைங்கண்ணா. எல்லாமே வீட்டு தேவைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்தாங்க. கண்ணு மாடு நிறைய எடுத்திருக்கீங்க போல? நான் கண்ணு மாடு 3 மாடுங்கண்ணா. அவங்க 3மே பட்ஜெட் கம்மியில வந்தாங்க. இருந்தாலும் வாங்க எடுத்து கொடுங்க சொல்லி எடுத்து கொடுத்தேன். அந்த பட்ஜெட் கம்மியிலையும் பாருங்க, இதுவும் கெடியர் டைப் தான், அதுவும் கெடியர் டைப் தாங்க. இது மட்டும் உங்களுக்கு 2வது லாக்டேஷனுங்க. ஓகே ஓகேண்ணா. மொத்தம் எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? மொத்தம் 10 மாடுங்கண்ணா. இது 4 மட்டும் கொஞ்சம் அவசரமா போற நாளைக்கு 4 வீடியோ போடுறேங்கண்ணா. இது குட்டி மாடுங்கண்ணா. இதுவும் குட்டி மாடு. இது கண்ணு போட போகுதுங்கண்ணா. ஆச்சு அது உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. அது ஒண்ணு மட்டும் தான் டைம்? ஆமா, இது ஒண்ணு மட்டும் தான் டைம் இருக்குதுங்கண்ணா. ஓகே ஓகே. இது ஆச்சு டெலிவரி ஆயிருக்குண்ணா. இது கொஞ்சம் குட்டி மாடு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு. இது உங்களுக்கு குட்டி மாடுங்கண்ணா. இதுவும் குட்டி மாடு தான், இது உங்களுக்கு குட்டி மாடு தாங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த சந்தைக்கு வந்தா எவ்வளவு நேரத்துக்கு வரணும்னா? இந்த சந்தைக்கு வந்தா ஒரு காலையில 4 மணில இருந்து வரலாங்கண்ணா. 4 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நடக்குங்கண்ணா. காலையில வந்தா கொஞ்சம் நல்ல மாடா பார்த்து எடுக்கலாங்கண்ணா. அவங்க தேவைக்கு என்னவோ அதை நம்ம எடுத்து கொடுக்க முடியுங்க. அவங்க தேவைக்கு என்னவோ, அவங்க பட்ஜெட்டுக்கு என்னவோ அதுலயும் கொஞ்சம் குவாலிட்டி வைஸா பார்த்து கொஞ்சம் ரேட் வைஸ்ல அனுசரிச்சு எடுத்து கொடுத்துருக்கீங்க. இந்த வாரம் வந்து ஃபார்ம் டைப் எதுவும் எடுக்கலையா? ஃபார்ம் டைப் எதுவும் வரலைங்கண்ணா. எல்லாமே வீட்டு தேவைக்கு தான் வந்தாங்க, அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த மாடு பாருங்கன்னா ஒரு 2வது லாக்டேஷன், நல்லா மொட்டை டைப்னா நல்லா காம் சுத்துல அரடி கேப் இருக்கு. மாட்டுக்காரர் ஒரு 22 லிட்டர் சொன்னாரு. நம்ம அதெல்லாம் சொல்றது இல்லைங்கண்ணா. ஒரு 15 லிட்டர் அசால்ட்டா சொல்றாங்க. 16-15 லிட்டர் சொல்றாங்கண்ணா. 15 ஆமா ஆமா 16 லிட்டர் கறக்குங்கண்ணா. கண்டிப்பா இது கறந்து கெப்பாசிட்டி இருக்குது. நாம சொல்லி கொடுக்கறது ஒரு 15-16 லிட்டர் சொல்லி கொடுக்குறோங்கண்ணா. எப்படினாலும் ஒரு 17 லிட்டர் விடாதுங்கண்ணா. கன்று மாடா இது? கன்று மாடுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. கண்ணு போட்டு எவ்வளவு ஆயிருக்குண்ணா? கண்ணு போட்டு 4 நாள் தான் இருக்குங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இதுவும் பாருங்க உங்களுக்கு கிடையிற வயசான மாடு. பல்லு பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. ஆல் பிளாக் டைப் 2 பல்லு தான் போட்டுருக்குதுங்களா. ஆல் பிளாக் டைப் நல்ல பொட்டை கண்ணுங்கண்ணா. ஒரு கறவை கம்மியா கிடைச்சாலும் அடுத்த கண்ணுக்கு இன்க்ரீஸ் ஆயிருங்கண்ணா. அவங்க அதான் எதிர்பார்த்து வந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்து. ஃபர்ஸ்ட் ஈத்துங்க 2 பல்லுங்க. காலக்கண்ணா பொட்டை கண்ணா? பொட்டை கண்ணுங்கண்ணா. பொட்டை கண்ணா. ஆமா ஆமாங்க. ஓகே ஓகே. நல்ல காம்சத்துல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மண்ணா. ஒரு கண்ணுக்குட்டி வயசுல வந்துச்சு ரேட்டு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. அது மாட்டுக்கு பொருளுக்கு தகுந்த எவ்வளவு கறக்கணும் இதெல்லாம்? ஏன்னா 2 நேரம் சேர்ந்து ஒரு பாயிண்ட் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 10 லிட்டர் ஓடாதுங்கண்ணா. 10 லிட்டர் விடாது. ஒரு 5-6 கறக்கும். கண்டிப்பா கறக்கும். 5-6 கறக்குனால 10 லிட்டர் கேன் கம்பல்சரி கறக்கும். எப்படி விட்டாலும் 9 லிட்டர் விடாதுங்கண்ணா. ஆனா அடுத்த கண்ணுக்கு வந்து மாடு இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஓகே ஓகேண்ணா. இதுவும் பாருங்க ஒரு 5 சொன்னாருங்கண்ணா. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 13-14 லிட்டர் விடாதுங்கண்ணா. 5 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. பிரீடு வயசான மாடு. 2வது லாக்டேஷன் நல்லா மடி காம் பாருங்க. மடி இதுல இருந்து இறங்குதுங்கண்ணா. இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடுங்க. 15 கறக்குமா? 15 கறக்குங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இது ரெடி ஸ்டேஜ்? இது ரெடி ஸ்டேஜ்ங்கண்ணா. ஒரு 10க்குள்ள எதிர்பார்க்கலாங்கண்ணா. 10க்குள்ள எத்தனை ஈத்தாது? ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். இது ஃபர்ஸ்ட், அதுவும் ஃபர்ஸ்ட். நான் பல்லு பிடிச்சு காட்டிடுறேன். ஓகே ஓகே. நமக்கு வந்து கம்மி பட்ஜெட்லயே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். இது பல்லுங்கண்ணா ஒரு 6 பல்லு அந்த முளைச்சு வருது. ஒரு கறவை ஒரு 16-17 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. இன்னும் உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. இது மட்டும் என்ன டைமிங்ல எடுத்துது? நான் அவங்க டைம் இருக்கிற மாதிரி கேட்டாங்க. கொஞ்சம் பெரிய மாடா கேட்டாங்க. கொஞ்சம் ரேட் வைஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி பெரிய மாடா எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து கொம்பு டைப் தான்? ஆமா, கொம்பு டைப் தாங்க. ஓகே ஓகேண்ணா. இது ஒண்ணு போறாங்கன்னா நம்ம அதை எடுத்து கொடுக்க முடியும்னா அவங்க என்ன பட்ஜெட் வைஸ்ல
அவங்களோட என்ன வீட்டு தேவைக்கோ எந்த பட்ஜெட்டுக்கு மாடு எடுக்கலாங்கண்ணா மார்க்கெட்ல இந்த ஈரோடு மார்க்கெட்ல நமக்கு எந்த பிரைஸ்ல இருந்து 40,000 ஆரம்பிச்சு 1.5 லட்சம் வரைக்கும் எடுக்கலாங்கண்ணா. நம்ம 50,000 கஸ்டமரும் பார்க்கணும், 1 லட்ச ரூபா கஸ்டமரும் பார்க்கணும். அவங்க தேவைக்கு அவங்க பட்ஜெட்டுக்கு அவங்களுக்கு மில்க் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாங்கண்ணா. அது வந்து என்ன விலையில இருந்து எடுக்கலாம்? வரவங்களுக்கு 40,000 ஆரம்பிச்சு 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா. அவங்க எந்த விலையில வந்தாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். அது கறவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம். ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு 3rd லாக்டேஷன் 2nd லாக்டேஷன் கொஞ்சம் பெஸ்டா இருக்குங்க. ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு 3rd 2nd பெஸ்டா இருக்குங்க. ஒரு ஹை பட்ஜெட்டுக்கு ஃபர்ஸ்ட் நோக்கி போலாங்கண்ணா. சரி வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? மார்த்தாண்ட தக்கலை பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். ஓகே ஓகேண்ணா. இப்போ ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்களா? ஒரு மாடு எடுத்திருக்கோம்னா 2 மாடு எடுக்கணும். அப்போ பிரபலம் பார்த்து உங்க சேனல் பார்த்து யூடியூப் சேனல் பார்த்து வந்திருக்கோம். ஓகே ஓகே. அண்ணன் பார்த்து நேற்றுக்கு கான்டாக்ட் பண்ணேன். 2 வாரமா கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். வர முடிய டைம் இல்லாம ஆயிடுச்சு. அப்புறம் அண்ணன் பார்த்து கான்டாக்ட் பண்ணேன். காலைல 5 மணிக்கு வந்துட்டேன். அண்ணன் கேட்ட மாதிரி நல்ல குவாலிட்டியா எடுத்து கொடுத்துருக்காப்ல. நீங்க வந்து கன்று மாடு தான் கேட்டீங்களா? எப்படி? நல்ல கண்ணு மாடு தான். கண்ணு மாடு என்ன ரீசனா கண்ணு மாடே கேட்டிருக்கீங்க? கண்டு மாடுனா நமக்கு பால் போனோட பீச்சிக்கலாம், இல்ல இதுனா டைம் எடுக்கும். ஓகே. நல்ல கண்டு மாடு தான் வேண்டேன். நம்ம கிட்ட ஏற்கனவே மாடு இருக்கு. நம்மகிட்ட 7 மாடு இருக்குண்ணா. 7 மாடு வச்சிருக்கீங்க? ஆமா 7 மாடு வச்சிருக்கேண்ணா. ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன கறவையில கேட்டீங்க? என்ன கறவையில எடுத்து கொடுத்துருக்காங்க? ஒரு 20 லிட்டர் கறவையில கேட்டேன்னா. ஓகே. அண்ணன் 18 19 தப்பாதுட்டாங்க. 18 19 தப்பா சொல்லி கொடுக்குறது 17 லிட்டருங்கண்ணா. ஓகே. அது நம்ம பராமரிச்சு 1 லிட்டர் கறம்பு கம்பல்சரி கறக்குங்க. நம்ம எப்பவுமே பால் வயசுல அதிகமா சொல்ல மாட்டேங்க. மாடு எடுத்துட்டேன்றதுக்காகலாம் நம்ம இருக்கிறத ஓப்பனா பிராங்கா பேசுவோம். ஒரு 17 லிட்டர் எதிர்பார்க்கலாம்னா கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது 20 லிட்டர். அவர் பராமரிக்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே ஓகேண்ணா. எப்படி எடுத்து கொடுக்குறாருண்ணா? ஆனா பரவாயில்லண்ணா. நம்ம கேட்குற மாதிரி நம்ம குவாலிட்டிக்கு பண்ணி பட்ஜெட் அனுசரிச்சு பார்த்து நல்ல தரமா எடுத்து கொடுக்குறோம். இப்போ நீங்க வந்து ஒரு வேலை நினைச்சு வந்திருப்பீங்க, அந்த வேலையை எடுத்து கொடுக்குறாரா? ஆமா, நம்ம எதிர்பார்த்த விட மாட்டு குவாலிட்டி பொறுத்து இருக்குண்ணா. குவாலிட்டி பொறுத்து அதுக்கு பண்ணி அண்ணன் தகுந்தாப்புல எடுத்து கொடுக்குறாப்புல. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து தராங்க. பிடிச்ச மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. ஓகே. எல்லாம் ஃபார்ம் டைப் இடம் எப்படின்னா? ஆனா நமக்கு வந்து ஃபார்ம் டைப் ஆரம்பிக்கிறக்காண்டி தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் 2 மாடு எடுக்க வேண்டிய இருக்கு. நான் இது என்ன எப்படி கிளைமேட் எப்படி பார்த்துக்கிட்டு அப்புறம் மட்டும் அண்ணன் கான்டாக்ட் பண்ணி ஃபார்ம் டைப்ல 2 மாடு எடுக்கணும். அதெல்லாம் எப்படின்னா ஹெச்எப் இல்ல ஜெர்சியா? வீட்டுக்கு ஆனா வீட்டுல இருக்கிற எல்லாம் ஜெர்சி இருக்கு, ஒரு ஹெச்எப் இருக்கு. அப்புறம் நான் அண்ணன்ட்ட அப்புறம் மட்டும் கேட்டிருக்கேன், எனக்கு ஹெச்எப் தான் வேணும்னு கேட்டிருக்கேன். ஆனா 2 வாரம் போன பிறகு அப்புறமா ஹெச்எப் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்ல. ஓகே ஓகே. உங்க பேர்னா? ஆனா என் பேர் வினுண்ணா. ஓகே. வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படின்னா இல்ல, வண்டி இன்னும் எடுத்துட்டு வரலன்னா ஒரு 5 நிமிஷம் இங்க தான் ரெடி பண்ணுவீங்க? ஆமா ஆமா. ஓகே. ரெடி பண்ணி தர சொல்லி. ஆமா, அண்ணா ரெடி பண்றது அண்ணா ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்ல. ஓகே ஓகே. யாரெல்லாம் வந்தீங்கண்ணா? நீங்க மட்டும்? நானே என் ஃப்ரெண்ட் வந்திருக்காப்ல. 2 பேர் வந்தீங்க? ஆமா 2 பேர் வந்திருக்கோம். சரி சரி. ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நம்பியூர்ல இருந்து வந்திருக்கேங்க. நம்பியூர். இப்போ ஒண்ணு எடுத்திருக்கீங்களா? ஒண்ணுதான் எடுத்திருக்கேங்க. கண்ணு மாடு. கண்ணு மாடு. என்ன ரீசன் நீங்களும் கண்ணு மாடு எடுத்திருக்கீங்க? கண்ணு மாடு நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒண்ணு இருக்குங்க. அப்படியே 2 அப்படி ஒட்டி வளர்த்துக்கலான்ட்டு கிடாரி கண்ணோட எடுத்திருக்கேங்க. இப்போ இது தலை சீத்து எடுத்திருக்கீங்களா? ஆமா. ஓகே ஓகே. என்ன கறவையில் எடுத்திருக்கீங்கன்னா? 10 வரும்னு சொல்லியிருக்காருங்க அண்ணா. 2 வேலைக்கு. நீங்க கேட்டது அப்படிதான் கேட்டீங்களா? அப்படிதான் கேட்டாங்க. ஓகே ஓகே. உங்க பட்ஜெட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா? பட்ஜெட்டுக்கு சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்தாருங்க. ஓகே ஓகே. இந்த சந்தைக்கு இதுதான் ஃபர்ஸ்டா? இதான் ஃபர்ஸ்ட்டுங்க. எப்படி இருக்குண்ணா சந்தையில மாடுங்க? நல்லா இருக்குண்ணா. நினைச்ச மாதிரி இருக்குங்களா? நினைச்ச மாதிரி இருக்குங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது என்ன பொட்டக்கண்ணு தான் போட்டு இருக்கா? போட்ட கண்ணுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. உங்க பேர்னா? பேர் அரவிந்த்ங்கண்ணா. அரவிந்த். நீங்க கூட தான் வந்தீங்களா? நானும் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட் வந்தீங்க. ஓகே ஓகே. வண்டி எல்லாம்னா? வண்டி அண்ணா அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாரு. ஓகே ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு நினைச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரா? நினைச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. நான் வணக்கண்ணா. நான் வணக்கண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா? நான் தேனியிலேருந்து வந்திருக்கேன். தேனி? ஆமா. ஓகே ஓகே. இப்போ இது ஒன்று எடுத்திருக்கீங்களா நீங்க? ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஓகே ஓகேண்ணா. இதுவும் கண்ணு மாடா? ஆமாண்ணே. இது வந்து என்ன பல் எடுத்திருக்கீங்க? இது 6 பல்லுண்ணே. 6 பல். எவ்வளவு கறவையில கேட்டீங்க? எவ்வளவு கறவையில எடுத்து கொடுத்துருக்காங்க? 15 கேட்டிருந்தேன். 15 அனுசரிச்சு எடுத்து கொடுத்துருக்காரு. 15? ஆமா, ஒரு நாளைக்கு. நான் வணக்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா? அண்ணா நம்ம வாழப்பாடிங்கண்ணா. வாழப்பாடி. ஓகே. நாங்க வந்தது பால் பேசுற மாதிரி தான் கேட்டோம். ஒரு 4 பல்ல தான் கேட்டோம். ஓகே. அதே மாதிரி வந்தா நாம கேட்ட பட்ஜெட்ல எடுத்து. உங்க கண்ணு மேல கண்ணு போட்டுக்குது இது? ஆமா, பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே. இது எத்தனை இது? இது இப்பதான் ஃபர்ஸ்ட் கண்ணு. ஃபர்ஸ்ட் கண்ணா? ஓகே ஓகே. என்ன கறவையில கேட்டு வந்தீங்கண்ணா மாடு? நாங்க ஒரு 15 லிட்டர் உள்ள கேட்டோம். ஓகே. அந்த ரேட்ல ஒரு ரேட்டு கொஞ்சம் இதா நம்ம கேட்ட பட்ஜெட்டு கம்மி தான் கேட்டீங்க. கம்மியாக தான் கேட்டோம். அதே ரேட்ல கொஞ்சம் பார்த்து கொடுத்து. ஓகே ஓகே. எப்படி எடுத்து கொடுத்தாருண்ணா? பேசி வாங்க இப்போ எடுத்து தரேன், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓகே. நீங்க வந்து நினைச்ச வேலை வந்திருப்பீங்க, அந்த வேலைக்கு எடுத்து கொடுத்தாரா? அதே வேலையை எடுத்து கொடுத்தாரு. ஓகே ஓகே. முன்ன ஒரு 1000 முன்ன பின்ன அவ்வளவுதான், வேற இல்லை. ஆனா அதே மாதிரி சொல்லி எடுத்து கொடுத்தாரு. சரி சரி. நம்ம ஏற்கனவே இந்த சந்தையில எடுத்துருக்கீங்களா? ஆனா இப்பதான் இதுதான் முதல் டைம். ஓகே ஓகே. இப்ப சந்தையில வந்து நம்ம இதுதான் அனுபவம் ஃபர்ஸ்டா எப்படின்னா? சந்தைக்கு ஏற்கனவே போயிருக்கிறேன், ஆனா நம்ம எடுக்கல. ஆனா இந்த சந்தையில இதான் வந்து இது கூட. எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க? எவ்வளவு கறந்த ஓகேண்ணா?
ஆனா இது வந்து இப்ப இளமால ஒரு 10 லிட்டருக்குள்ள சொல்லிக்கிறாங்கண்ணா. 10 10 லிட்டர் சொல்லியிருக்காரு ஆமா. ஃபர்ஸ்ட் ஈத்து. ஃபர்ஸ்ட் இது சரி சரிண்ணா. சத்யராஜ்ண்ணா. சத்யராஜ். சரி வண்டி இல்லைன்னா எட்டு வந்தீங்களா? வண்டி அண்ணனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்ட்டாருண்ணா. சரி சரி ஓகே. லைன்ல 7 மாடு கட்டியிருக்கோம். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி பார்டர் போகுதுங்க. 3 மாடு வந்து தமிழ்நாட்டுங்க, 4 மாடு வந்து கேரளாவுக்கு போகுதுங்க. எதுனா கேரளா எது தமிழ்? அதனால இந்த 4 கேரளாவுக்கு ஸ்கீம் பார்ட்டிக்கு போகுதுங்க. ஓகே ஓகே. எல்லாம் வந்து ஜெர்சி தானா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்சி தான். அது கேரளாவுக்கு ஜெர்சி எடுத்திருக்காங்க. ஜெர்சி செட் ஆகும். ஜெர்சி, HF, சிந்தி கிராஸ், ராத்தி எல்லாமே செட் ஆகுங்க. ஓகே ஓகே. நம்ம பராமரிக்கிறது பொறுத்து தான் இருக்குங்க. என்னென்ன பல் எடுத்திருக்கீங்க? ஏன்னா இது உங்களுக்கு 2வது லாக்டேஷன். ஓகே. இது உங்களுக்கு 2வது லாக்டேஷனா? இது உங்களுக்கு 2வது லாக்டேஷன். எல்லாமே இது மட்டும் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இது மட்டும் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. மீதி எல்லாமே 2வது லாக்டேஷன். இது குட்டி மாடுங்க. என்னென்ன பல் எடுத்திருக்கீங்கன்னா? இது 6 பல்லுங்க. இது 6 பல்லுங்கண்ணா. இது 6 பல்லுங்கண்ணா. இது உங்களுக்கு 4 பல்ல இருந்து முளைச்சு வருது. இது 6 பல்லுங்கண்ணா. இது உங்களுக்கு 4 பல்லு தான். அது கடை முளைப்புங்க. அது உங்களுக்கு 4 பல்லுங்க. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எவ்வளவு நாள் டைம் ஆகுற மாதிரி எடுத்திருக்கீங்கண்ணா? நான் இது உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. ஓகே. இது உங்களுக்கு ஒரு 14 நாள் டைமுங்கண்ணா. அது உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. இது உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம். இது ஒரு 10 நாள் டைம். மேக்ஸிமம் செனமாடு பூரா ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. இப்ப இந்த மாடு எவ்வளவு நாள் கறக்கும்? நான் இந்த மாடு உங்களுக்கு ஒரு 15 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 15 லிட்டருங்கண்ணா ஒரு நாளைக்குங்கண்ணா. இந்த மாடு உங்களுக்கு ஒரு 17 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 17 லிட்டருங்க. இது மாடு உங்களுக்கு ஒரு 15 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 1-2 கூடும் குறையுங்க. அது பராமரிக்கிறது பொறுத்து இருக்குதுங்கண்ணா. பர் டேக்கு தான் சொல்லிட்டு இருக்குது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் 2 பல்லுங்க ஜெர்சி டைப். உங்களுக்கு ஒரு 15 லிட்டர் எதிர்பார்க்கலாம்னா நமக்கு சொல்றது ஒரு 13 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க. 13. ஆமா. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தி கிராஸுங்க. ஆல் பிளாக் டைப். ஃபேட்டஸ்னப் நல்லா வரும். உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா ஃப்ரீயா இருக்குங்கண்ணா. ஆனா மாடு அடாப்ட் ஆச்சுன்னா எந்த பிரச்சனை வராதுங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் சக்தி நல்லா இருக்கும். ஹியூமிடிட்டி பவர் நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஃபாலோட ஃபேட்டஸ்னப் நல்லா இருக்கும். இதெல்லாம் அங்க செட் ஆயிடுச்சுன்னா ஒரு கேரளா மாடு மாதிரி இருக்குங்க. இது கறவை கம்மியா தான் இருக்குங்கண்ணா. ஒரு 5 எதிர்பார்க்கலாங்கண்ணா. ஆனா மாடு ஹைட் மாடுங்க. ஒரு 5 எதிர்பார்க்கலாங்கண்ணா ஃபார் டேக்கு. 15 கறந்தாலே போதுமானது. 15 கறந்தா போதுமானண்ணா. ஒரு 20 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ஓகே ஓகேண்ணா. இது பாருங்கன்னா இது ஒரு 20 லிட்டர் சொல்லி கொடுத்தாங்கன்னா நாம சொல்றது ஒரு 16 லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறீங்க. 16. ஆமா ஆமா. ஓகே. இது குட்டி மாடுங்கண்ணா. இது ஒரு சிந்தி டைப்பான மாடு. உங்களுக்கு வந்து சொல்ல போனா உங்களுக்கு கிரு கிராஸ்னுவாங்க. இது கிரு கிராஸ் கிடையாதுங்க. இது சாகிவால் கிராஸ். ஓகே. உங்களுக்கு அதை பார்த்தோன்னா ஒரு 2 நாள் சேர்த்து ஒரு 12 லிட்டர் சொல்லலாங்க. 12 கறக்கு. அவ்வளவுதான் கறக்கு. அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. ஒரிஜினல் கிரு கிடையாதுங்க. சாகிவால் கிராஸ். ஓகே ஓகேண்ணா. இப்போ இதுல வண்டி இல்லைண்ணா? வண்டி இருக்குண்ணா. ஃபுல்லா ஈச்சர் தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் ஃபார்ம் டைப்புக்கா? இது 4 ஃபார்ம் டைப்புங்க. ஓகே. இது 4 ஃபார்ம் டைப்புனா இது 3 வீட்டு தேவைக்குங்கண்ணா. சரி சரிண்ணா. இல்ல ஜெர்சில என்ன வெளியில எடுத்தீங்கன்னா? நான் ஜெர்சி ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஒரு 50 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 80 ரூபாய்க்குள்ள எடுத்துருக்கேங்கண்ணா. அது குட்டி மாடு பாருங்க. அவரே காம்படிக்கிறாரு. இன்னைக்கு அது குண வயசுல நல்லா இருக்குங்கண்ணா. அந்த பக்கம் உங்களுக்கு காம்படிச்சாலும் குணமா இருக்குதுங்க. ஆமா. அதுக்குதான் இந்த மாடு நான் ரெஃபர் பண்ணிருக்கோம்.